நாம் கடந்த 2 வாரங்களாக வேதாகம ஆராய்ச்சியில நரகம் என்கிற அருமையான ஒரு சத்தியங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். பரிசுத்த வேதாகமம் நரகம் இருக்கதான் சொல்லுது. ஆனா நம்ம நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு எரிகிற அக்கினி கடலோ, அநேகரை வேதனைப்படுத்தக்கூடிய ஸ்தலமோ அல்லாமல், தேவன் நியமிச்சிருக்கிற பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு அப்புறம் போகக்கூடிய ஒரு மரண நிலைமையை தான் பரிசுத்த வேதாகம் நரகம் என்று நமக்கு சொல்லித் தருதே ஒழிய, நாளடைவில் வேதாகமத்தினுடைய எழுத்துக்களின் மூலமாக அது மாறி அது ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது போல ஒரு வேதனை ஸ்தலமாக மாறி இருக்கிறத நம்ம பார்த்து, பெரிய ஒரு கிருபையில சத்திய ஆராய்ச்சியின் மூலமாக, வேத ஆராய்ச்சியின் மூலமாக அந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை, தேவனுடைய அந்த தெய்வீக குணத்துக்கு இசைவாகத்தான் தேவன் எல்லாத்தையும் மனுக்குலத்தை வழிநடத்துறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதலாம் உலகம் குறிச்சுதான காரியங்கள் பார்த்தோம். அப்ப இது மாதிரி சத்தியங்களை நம்ம எப்படி கத்துக்கொள்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப முதலாம் உலகத்துல ஏன் அழிக்கல அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம். அதற்கான பதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகளை இன்னைக்கு இந்த பைபிளை எப்படி படிச்சா இந்த மாதிரி சத்தியங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மத்தில் இருக்க அருமையான அன்பு கார்த்திகேயன் அவர்கள் நம்மத்தில் பகிர்ந்தளிப்பார். நம்ம அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அருமை இரட்சகராகிய நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரத்தில் பேசின விஷயங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். அதை மறந்துருக்க மாட்டீங்க. நிச்சயமாக அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். மேலுமாக நாம் கடந்த வாரத்தில் பார்த்தது போல சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளும் பொழுதும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும், தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். அதை நம்ம மனசார எல்லாருமே உணர்வோம். அது வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். அன்பான சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது குறித்து நம்ம கடந்த வாரங்கள்ல அது ஒரு விளக்கம் சொல்லிட்டாலும், அநேக சகோதர சகோதரிகள் பிரதர் இப்ப நீங்க சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட்ல நாங்களும் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அதான் நம்ம சொல்றோம், வேதாகமத்தை முறையாக கற்பது. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம முறையற்று கத்துட்டு இருந்தோமா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு நம்ம போல ஒரு ப்ராப்பர் வே இருக்கு. அந்த ப்ராப்பரான வழியில, சரியான வழியில நம்ம அந்த வேதாகமத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டாலே எளிமையாக எல்லா தேவ ரகசியங்களும் நமக்கு புரிய ஆரம்பிச்சு. சரிங்களா? நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு 7 மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. பைபிளை இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது பாருங்க, வேத ரகசியம் இருக்கு, அது மறைபொருள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கான சாவி வேணும் இல்லையா? பாருங்க, ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷம் இருக்கு. இப்ப நீங்க அந்த பொக்கிஷத்தை திறக்கணும்னா, பூட்டப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷத்தை திறக்கிறதுக்கு சாவி வேணும். அப்போ உங்க கையில ஒரு சாவி கொத்து கொடுத்தாச்சு. நம்முடைய வேதாகமத்தை திறக்கக்கூடிய திறவுகோல். பாருங்க, நீங்க அந்த 7 சாவியும், நான் இந்த 7 சாவின்னு ஒரு அடையாளமாக சொல்றது எதுக்காக அப்படின்னா, பாருங்க, இந்த 7 விஷயங்களும் தான் நம்முடைய வேதாகமத்தை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். உதாரணமா நம்முடைய பைபிள், நான் போன வாரம் சொன்னதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். சில இடங்கள்ல ஓமைகள் இருக்கும், சில இடங்கள்ல அடையாள பாஷைகள் இருக்கும், சில இடங்கள்ல தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கும், சில இடங்கள்ல வரலாற்று சம்பவங்கள் நிறைஞ்சு காணப்படும். அப்ப நம்ம இது எல்லாவற்றையும் நம்ம படிச்சு புரிஞ்சு கொள்வதற்கு, அதுல இருக்கக்கூடிய மகத்துவமான சத்தியத்தை நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கக்கூடிய
7 சாவிகள் அப்படின்னா இந்த 7 சாவிகள் சொல்லலாம். சரி, இதுல எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றத இனி இந்த தொடர் வேதாகம வகுப்புல ஒவ்வொரு பாடங்கள் வரும்பொழுது அதுக்கான உதாரணங்களாக நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது அப்படின்னா, பைபிள்ல நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஒரு ஆராய்ச்சிகளை ஈடுபடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு காரியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதாம் பத்தி படிக்கணும்னு சொன்னா, பைபிள்ல ஆதாம் பத்தி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் எடுத்து படிக்கணும். கழுகு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கழுகு பத்தின காரியங்கள் முழுக்க எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நான் தேடி வாசிக்கணும். இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, பைபிள்ல நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது பைபிள் ஆப்ஸ் இருக்கு. அது போக கன்கடன்ஸ் சொல்லிட்டு எல்லா புக்ஸ்லயும் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு. செல்போன்ல நீங்க ஒரு வார்த்தை போட்டு அடிச்சாலே எங்கெங்க இருக்குன்னு தெரியற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப கை கடக்கமா எல்லா சௌகரியங்களும் நமக்கு தேவன் இந்த கடைசி நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப பாருங்க, ஒரே தலைப்பின் கீழ் படிக்கிறதுனா என்ன அப்படிங்கும்போது நான் சொன்னேன், ஒரு வார்த்தை எடுக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு தேடல் நமக்கு கேள்விகள் அப்படின்னு இருக்கும்போது அந்த வார்த்தை எடுக்கிறோம். இப்போ உதாரணமா நம்ம உலகம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுப்போம். உலகம், ஏன் உலகத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்ம பாடங்களே அதுதான். நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய பாடங்கள் அதுதான். உலகம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலையும், உலக ஜனங்கள் மத்தியில பாருங்க, இந்துக்கள் கூட எப்படி கேட்கறாங்கன்னா, சார் ஆபீஸ்ல கேட்கறாங்க. எப்படி கேட்பாங்க? சார், பைபிள்ல ஏதோ உலகம் அழிய போகுதுன்னு போட்டிருக்குதாமோ அப்படின்னு பேசுவாங்க நம்மகிட்ட. ஒருத்தர் கிறிஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டா, ஏதோ பைபிள்ல உலகம் அழிய போகுதுன்னு போட்டிருக்குதாம அப்படின்னா, ஆமா உலகம் அழிய போகுதுன்னு போட்டிருக்குதுங்க. எப்ப அழியும் தெரியாது. எந்த உலகம் அழியும் தெரியாது. சரி, இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கணும்னா உலகம்னா என்ன, உலகம் அழியுறதுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ இந்த உலகத்தை உண்டாக்குன கர்த்தர் இந்த உலகம் அழியணும்னு நினைச்சுதான் உண்டாக்குனாரா? இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைச்சு உண்டாக்குனாரா? அப்ப அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்ம எல்லாம் படைச்சிருக்கிறாங்க, இந்த உலகத்துல நம்மளை உண்டாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல் நமக்கு வேணும். பாருங்க, உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா, பைபிள்ல 3 விதமான உலகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க, இதை யார் பேசுறா அப்படிங்கும்போது பேதுரு ரொம்ப நேர்த்தியா இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய தெய்வீக ஞானத்துல, தேவன் பேதுருக்கு கொடுத்த அந்த அனந்த ஞானத்துல அவர் என்ன பண்றார், சில காரியங்களை நிருபங்களாக அவர் பதிவு செய்யறார். எப்படி பேசுறார் அப்படிங்கும்போது பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, நாம ஏற்கனவே நம்ம பேசணும், உலகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா இந்த வசனத்துல உலகம்னு ஒரு வார்த்தை வருதா? இது எந்த உலகத்தை பத்தி பேசுதுன்னு பாருங்க. அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுங்க. என்னாச்சு பிரதர்? ஏதாவது சரி, அதை விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்ல உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இல்லைன்னா நீங்க விண்டோ கூட ஓப்பன் பண்ணிட்டு ஃபேன் போட்டு விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் யாரும். கொஞ்சம் கவனிங்க அப்படியே. அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு பேசும்போது அப்ப இப்போ ஒரு உலகம் இருக்குது, ஏற்கனவே இருந்த உலகத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப முன்னாடி ஒரு உலகம் இருக்குன்னு பேசுறாங்க. அந்த உலகம் ஜலப்பிரளயத்துல அழிஞ்சதை யாரும் மறந்துட வேண்டாம்னு சொல்லி பேதுரு அங்க குறிப்பிடுறார். ஜலப்பிரளயம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வேதாகமத்துல படிச்சிருக்கிறோம். யாருடைய காலத்துல ஜலப்பிரளயம் வந்துச்சுங்க? நோவாவுடைய காலத்துல ஒரு உலகமே தண்ணீர்னால அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வேத வசனங்களை வாசிக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த உலகத்தை பத்தி இங்க பேச சொல்றோம்னா, ஏற்கனவே இருந்த முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சு, அந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. சரிங்களா? சரி, உலகம் அழிஞ்சுதா, உலகத்தில் இருந்த ஜனங்கள் அழிஞ்சாங்களா? பரவாயில்ல, நீங்க நல்லா கரெக்டா சொல்றீங்க. உலகம் அழியல, உலகத்தில் இருந்த மக்கள் அழிஞ்சிட்டாங்க இல்லையா? சரி, அதனாலதான் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கும்போது பிரசங்கில ஒரு வசனம் எப்படி வாசிக்கிறோம்னா, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றும். அப்போ உலகம்னா இந்த பூமி அழிஞ்சு போகல, இந்த பூமியில் இருந்த ஜனங்கள்
ஏதோ ஒரு காரணத்திற்காக அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? என்ன காரணத்திற்காக அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்வியோட தான் போன வார பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சோம். கரெக்டுங்களா? சரி பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்பொழுது இருந்த உலகம் சொல்லி படிச்சோம் இல்லையா? இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? இப்போ ஒரு உலகம் இருக்குன்னு பேசுறாரு. ஏற்கனவே ஒரு உலகம் இருந்துச்சு, அந்த உலகம் அழிக்கப்பட்டாச்சு. இப்போ ஒரு உலகம் இருக்குது, இந்த உலகம் அழியப்படுவதற்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்ப பேதுரு 2வது ஒரு காரியத்தை குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இதனோட தொடர்ச்சியா 13வது வசனத்துல இதே அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இன்னொரு உலகம் புதுசா வரப்போகுதுன்றார். புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு ஒரு புதிய ஒரு உலகம் வரப்போகுதுன்னு சொல்லி பேசுறார். வாசிங்க சகோதரி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 3 வசனம் படிச்சோம். 3 வசனத்திலையும் என்ன படிச்சோம்? நீங்க நல்லா கவனிங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். முதல்ல பேதுரு சொல்றாங்க, முதல்ல ஒரு உலகம் இருந்துச்சு, அது ஜலப்பிரளயத்துல அழிஞ்சிருச்சு. இப்போ ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகம் அழிய போகுது. இன்னொரு உலகம் வரப்போகுது, அது புதிய வானம் புது உலகம் ஒண்ணு வரப்போகுது. அந்த உலகத்திற்காக நாங்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அவ்வளவு ஆவலோடு காத்திருக்கிறதுக்கு அந்த உலகத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அது நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப தேவனுடைய திட்டம் தான் என்ன? வேற ஏதாவது உலகம் இருக்கானா? இல்ல, இந்த 3 தான் இருக்கு. நீங்க எங்க தேடினாலும் 3 உலகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடவுளுடைய திட்டம் தான் என்ன? நம்முடைய வேத ஆராய்ச்சி நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒண்ணு இருக்கு. அவருடைய திட்டத்துல 3 உலகங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்குது. 3 உலகங்கள் அப்படின்னு சொன்னா 3 பூமி அல்ல. பூமி ஒண்ணுதான், தேவனால ஆதியில் உண்டாக்கப்பட்ட அந்த பூமி. அந்த பூமியில ஒரே பூமி தான் 3 காலப்பகுதிகளாக தேவன் பிரிச்சு அங்க பேசுறாங்க. இந்த 3 உலகங்களை நாம எப்படி பிரிக்கலாம் வேத வசனத்தின் அடிப்படையில அப்படின்னு சொல்லும் போது, 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் சொல்லலாமா? 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். எப்படி நம்ம இது பிரிக்கிறோம் அப்படின்னா, 1ஆம் உலகம் ஆதாம் உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து, ஏன்னா அப்பதான் மனுஷங்க முதல் மனுஷன் ஆதாம். அப்போ ஆதாம்ல தான் ஆரம்பம். எல்லா துவக்கமும் ஆதாம்ல இருந்துதான். அப்போ ஆதாம்ல இருந்து அந்த 1ஆம் உலகம் எப்ப அழிஞ்சோ, ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சு சொல்லி வசனம் வாசிச்சோம். அப்போ நோவானுடைய நாட்கள் வரைக்கும் இல்லையா? அப்போ நோவானுடைய காலப்பகுதி வரைக்கும். அப்போ ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியை நம்முடைய வேதாகமம் 1ஆம் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியை 1ஆம் உலகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது 2ஆம் உலகம்னா, அப்ப நோவாவுக்கு அத ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு நோவாவும் நோவாவினுடைய குமாரன் மருமகள் அவங்க மூலமாக ஒரு புது உலகம் உருவாகுது இல்லையா? ஒரு சந்ததி மனுக்குலம், அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இப்படியாக அந்த மனுக்குலம் பெருக ஆரம்பிக்குது. மனுஷங்க பூமியில் பெருக துவங்குறாங்க இல்லையா? அந்த காலப்பகுதி 2ஆம் உலகத்துடைய ஆரம்பமாக நம்முடைய வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. அது எங்க வந்து முடியுது அப்படின்னா அது தெரியாது. ஆனா நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் அது 2ஆம் உலகம் போயிட்டு இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு நம்ம வேதவசனத்தை இப்ப வாசிச்சோம். அடுத்து 3ஆவது உலகம் நம்ம வாசிச்சோம் இல்லையா? நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானம் புதிய பூமி, அதான் 3ஆவது உலகம்.
அந்த நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமின்னு சொன்னா அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்ப வர்றேன்னு சொன்னார் இல்லையா? அவர் வந்து இத ஒரு புதிய ஒரு பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்க இருக்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பூமி தான். புதிய மனுஷங்களை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சரி இப்போ இப்படி இப்படி சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற மாதிரி. பேதுரு எழுதுறாங்க எப்படி நீதி வாசமா இருக்கும் புதிய வானம் புதிய பூமி. அப்ப இப்ப இருக்கிறது நீதியா இருக்குது அநீதியா இருக்கா? இங்க வெறும் அநீதி தான் வாசமா இருக்கு, அநியாயம் அக்கிரமம் தான் இருக்கு. ஆனா இந்த அநியாயம் இல்லாம அக்கிரமங்கள் இல்லாம பாவம் இல்லாத ஒரு பூமி உருவாக போகுது. அங்க இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே அந்த உலகத்துல எல்லா மனுஷர்களும் பாவம் இல்லாத அருமையான நீதிமான்களாக காணப்படுவாங்க எல்லா ஜனங்களும். அப்படி ஒரு உலகம் உருவாகத்தான் போகுது. அந்த உலகத்தை நம்முடைய கர்த்தர் உருவாக்க போறாங்க. சரிங்களா? அந்த உலகத்துக்கு பேரு அரசாட்சி, கிறிஸ்துவனுடைய அரசாட்சின்னு சொல்லப்பட்டிருக்குது, அல்லது கிறிஸ்து கர்த்தருடைய நாள் அப்படின்னு பேசப்பட்டு நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த 3 உலகங்களை குறிச்சு நீங்க மறந்துடவே கூடாது. பாருங்க, நம்ம ஒரு உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்தோம், ஒரே தலைப்பின் கீழ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தோம். அந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது பேதுருவே சொல்றாங்க, அப்பொழுது இருந்த உலகம், இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம், அப்புறம் இனி வரக்கூடிய உலகம். அப்ப இந்த 3 உலகங்கள் எடுத்துட்டோம்னா 3 உலகத்திற்கும் ஒவ்வொரு வானம் பூமியை பத்தியும் பேதுரு பேசுனாங்க. அப்ப வானம்னா என்ன, பூமினா என்ன? ஏன்னா இனி வரக்கூடிய உலகத்துக்கு புதிய வானம் புதிய பூமின்னு சொன்னா இப்ப இருக்கிறது பழைய வானம் பழைய பூமி. ஏற்கனவே இருந்த வானம் பூமி எல்லாம் அழிஞ்சிச்சு. பழைய உலகம் நோவாவின் நாட்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த வானம் பூமினா என்ன அப்படிங்கும் போது வானம் அப்படின்ற வார்த்தை என்ன அடையாளப்படுத்துது? வானத்துக்குரிய அரசாட்சி, பூமி பூமிக்குரிய அரசாட்சி. இந்த ரகசியம் கிறிஸ்தவர்களை தவிர வேற யாருக்கும் வெளிப்படுத்தவே இல்லைங்க அன்பான சகோதரர்களே. வானம் அப்படிங்கிறது அது ஒரு ஆவிக்குரிய அரசாட்சி, பூமி அது பூமிக்குரிய அரசாட்சி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க, பைபிள்லையும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆவிக்குரிய அரசாட்சி அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதையும் நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கிறதையும் நம்ம உணர முடியும். புரியுதுங்களா? அந்த அந்த ஆளுகை பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். பூமிக்குரிய ஆளுகையை நம்ம கண்ணில் பார்க்கலாம், ஆனா வானத்துக்குரிய ஆளுகையை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அதைத்தான் வானம் பூமி அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின டீடைல்டா நம்ம தனியா ஒரு பாடத்துல இந்த வானம் பூமியை பத்தியும் இந்த அரசாட்சி பற்றியும் கவர்மெண்ட்டை பத்தி படிக்கும் போது நம்ம இதை பத்தி படிப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த முதலாம் உலகத்தை குறித்து நம்ம படிக்கும்போது நம்ம போன வாரம் ஒரு கேள்வியோட நம்ம நிறைய செஞ்சோம். ஏன் இந்த ஜனங்களை ஜலப்பிரளயத்துல தேவன் அழிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிச்சோம். நாம இருக்குங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ ஜலப்பிரளயத்துல அழிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சில சகோதரர்கள் பதில் கொடுத்தீங்க. எப்படி பதில் கொடுத்தீங்கன்னா, பாவம் பெருகிடுச்சு. சரிதான், சரியான பதில் தான். ஆனா இப்பவும் பாவம் இருக்கு. ஆனா ஏன் அப்போ மட்டும் அழிச்சாங்க இப்போ அழிக்கல அப்படின்னா, அழிய போற பூமி அழிய போறதுதான் அப்படிங்கிற பதில் கூட சில சகோதரர்கள் போகும்போது என்கிட்ட பேசிட்டு போறாங்க. ஒரு விஷயத்த நம்ம மறந்துட வேண்டாம், பாவம் பெருகுச்சு. ஆமா, என்ன பாவம் பெருகுச்சு அப்படிங்கும் போது இப்ப நம்ம இன்னைக்கு அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். பேதுரு கூட அதை குறித்து சொல்லும்போது ஜலப்பிரளயத்தினாலதான் அந்த உலகமே அழியப்பட்டுச்சு, அது ஜலத்திலேயே தோன்றி ஜலத்திலேயே முடிஞ்சதுன்னு சொல்லி வசனம் இருக்கு. வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஆமாங்க. இப்ப இந்த முதலாம் உலகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இப்ப டீட்டெயிலா நம்ம இதை பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல தேவன் நம்ம வசனம் பைபிளை எடுத்து அப்படி திறந்தாலே முதல் வசனமாக நம்ம எதை வாசிப்போம்னா இந்த வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும்
பூமியும் சிருஷ்டித்தார். பூமி எப்படி இருந்துச்சுங்க? பர்ஃபெக்டா இருந்துச்சா படைக்கும் பொழுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அது என்ன ஒழுங்கின்மையும் வெறுமையும்? பார்க்கலாம். எல்லா கேள்விகளுக்குமான பதில் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். குட். ஓகே. நல்ல சகோதரி அருமையான பதில் கொடுக்குறாங்க. கவனிங்க அன்பான சகோதரர்களே, இந்த முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். நாம அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அப்படின்னு தமிழ்ல இருக்கும். நீங்க இதுவே இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கு. வானம் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஏன் ஹெவன் இருக்கு? அட்மாஸ்பியர் இருக்கலாம், அல்லது ஸ்கை அப்படின்னு இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேர்டு கூட இருக்கலாம். ஹெவன் அப்படின்னு இருக்கே, இவ்வளவு நேரம் பேசுனதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் சொன்னேன். வானம்னா என்ன, பூமினா என்னன்னு சொன்னேன். அப்போ பூமி அப்படிங்கிறது பூமிக்குரிய ஆளுகை, வானம் அப்படிங்கிறது அது ஆவிக்குரிய ஆளுகையை அடையாளப்படுத்துறது. அதனாலதான் ஹெவன்ஸ், பூமியும் பூமியினுடைய மேற்பரப்பு புவியீர்ப்பு விசை ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் எல்லாமே பூமியை சார்ந்தது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வானங்கள். அந்த வானங்கள் அப்படின்னு சொன்னா பூமி வானம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. நிறைய கிரகங்கள் இருக்கு. சூரியன், அப்புறம் சூரியன்லயே நிறைய புதன், வியாழன், செவ்வாய் கிரகங்கள், நிறைய கிரகங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேலக்சிலையும் அவ்வளவு கோல் இருக்கு. சயின்ஸ்ல அவ்வளவு விஷயங்கள் நம்ம படிக்கும். அது எல்லாமே சேர்ந்த இடம் தான் வானம் அப்படின்னு சொல்லி வேதாம் சொல்லு. அதத்தான் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த பூமி நமக்கு தெரியும் இது சூரியனிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற நம்ம சயின்ஸ்ல நம்ம பார்க்கணும். இந்த பூமி முதல் உண்டாகும் பொழுது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. ஏன் வெறுமையுமா இருக்குது? நம்முடைய அன்பு சகோதரர்கள் சொன்னாங்க, மனிதனுடைய குடியிருப்புக்கு ஏற்ற விதமா இல்ல, அதான் ஒழுங்கின்மையுமா இருக்கு. அப்போ ஒழுங்குக்கு கொண்டு வரணும், அதுக்கு தேவன் அநேக முயற்சிகளை செஞ்சாங்க. அவர் செஞ்ச விஷயங்கள் என்ன? பூமி பூமி எதுக்காக உண்டாக்குனாங்க? மனுஷனுடைய குடியிருப்புக்காக உண்டாக்கணும். வசனம் வாசிச்சு இல்லையா? அப்போ மனுஷன் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாகத்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அந்த பூமியை தேவன் நல்லா பண்படுத்தணும். ஒழுங்கற்ற பூமியை அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரணும். மனுஷனுடைய குடியிருப்புக்கு ஏற்ற விதமாக அந்த பூமி இருக்கணும். ஆனால் உண்டாக்கப்படும் பொழுது அங்க சரியான ஆக்சிஜன் இல்லை, வெறும் நெருப்பு கங்குதான் இருந்துச்சு. ஒரு தீக்குழம்பு போல இருந்துச்சு. ரொம்ப நெருப்பு இருக்கும்போது அங்க உயிரினங்கள் ஜீவராசிகள் உருவாகுமா? உருகாது. அது பல வருஷங்களாக அது ஒரு பண்படுத்தப்பட்டு அங்க ஒரு தேவனுடைய வல்லமை செயல்படுது. பூமி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு மேற்பரப்பு மேல ஒரு பாக்குறோம், மண் இருக்கும். நம்ம முதல் வகுப்புல படிச்சோம் இல்லைங்களா, மண்ணு, அப்புறம் பாறை, அதுக்கப்புறம் உள்ள லாவா, எரி உளம்பு, இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி பூமியில அது அருமையான ஒரு சீதோஷ நிலை உருவாக்கும். 12 மணி நேரம் வெளிச்சமும் 12 மணி நேரம் இரவும், இது ரொட்டேஷனா திரும்ப திரும்ப நடக்கணும். அப்படி திரும்ப திரும்ப நடக்கும் பொழுதுதான் அந்த பூமி ஒரு ஒழுங்குக்கு வருது. ப்ராப்பர் ரொட்டேஷன் நடக்கணும், அந்த சுழற்சி நடக்கணும். அதைத்தான் தேவன் செய்துட்டு இருக்காங்க. அதான் பைபிள் வசனம் நமக்கு ரொம்ப எளிமையா அது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டாங்க. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை அழகா தேவன் அதுக்கப்புறம் உண்டாக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி பூமி இருக்கு பாக்குறதுக்கு? மரம், செடி, கொடி, அழகான மலைகள், பூக்கள், மிருக ஜீவன்கள் எல்லாமே இன்னைக்கு பூமி இருக்கு. இந்த சூழல் ஏற்படுறதுக்கு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. அது இங்கிலீஷ்ல வித்தவுட் ஃபார்ம், ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷனுக்கு வரல. அப்ப அதை உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? தேவன் ஒரு ஒழுங்கற்ற பூமியில ஒரு ஒழுங்கு வரணும்னா வெளிச்சம் வேணும். கரெக்டா?
அப்ப அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? வெளிச்சத்துக்கு ஒரு வல்லம் உண்டு. அதனால நம்ம சத்திய வெளிச்சம் சொல்றோம். ஒரு ஒரு ஒழுங்கற்ற மனுஷங்களை, ஒழுங்கில்லாத ஒரு மனுஷங்களை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும். சத்திய வார்த்தைகளை அவங்க கேட்கும் பொழுது ஒரு ஒழுங்குக்கு வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும், ஒரு தேவ பயம் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இந்த பூமியையும் அப்படியே மனுஷனையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். இப்படி பூமியை அழகா அவர் உண்டாக்கும் பொழுது இந்த முதலாம் உலகத்தை எப்படி அவர் கட்டமைக்கிறாருன்னா அருமையான உலகமா உருவாக்குறார். பார்த்து பார்த்து செய்றார். இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அப்போ ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு. அந்த ஆகாய விரிவு எப்படி உண்டாகுதுன்னா இந்த பூமிக்கு மேல வாட்டர்ல லேயர்ஸ் உருவாக்குறார். பல அடுக்கு தண்ணீர்கள் பூமிக்கு மேல இருக்கு. அதே மாதிரியே பூமிக்கு கீழே மேல சுத்தியும் ஒரு பெரிய ஒரு தண்ணீர் படலம் இருக்கு. பூமி, அந்த பூமிக்கு மேல ஒரு வெற்றிடம், அது ஆகாய விரிவு. அதுக்கு மேல ஒரு பெரிய தண்ணீர் படலம். சூரிய வெளிச்சம் நேரடியா பூமிக்கு வராது. சூரிய வெளிச்சம் நேரடியா பூமிக்கு வராது அப்படின்னா அப்ப அந்த பூமி எப்படி இருக்கும்? ரொம்ப கூலா இருக்கும். ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருந்தா எப்படி இருக்கும்? உலகம் முழுக்க நீங்க ஒரு பொருள் வைக்கிறீங்கன்னா அது கெட்டு போகாது. சட்னி எல்லாம் அரைச்சு வச்சா 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் எடுத்து வைக்கின்றது இல்ல. சரியா? எந்த பொருளுமே கெட்டு போகாது. காரணம் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் நேரடியா பூமிக்கு வந்து சேரல. அப்போ எல்லாருமே அந்த பூமியில இருக்கக்கூடிய மனுஷங்களாகட்டும், பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களாகட்டும், அதனுடைய சீதோஷ நிலையே நேரமா இருக்கு. அது அது நம்ம பேச்சு வழக்கு சொல்லும்போது அது ஒரு சொர்க்கம். அப்படித்தான் உருவாக்குனார். சரிங்களா? அப்படிதான் உருவாக்குனாங்க. அந்த பூமி உருவாகிறது இப்படியாக உருவாக்கப்பட்டுருச்சு. பாருங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டிச்சார் இல்லையா? முதலாம் நாள் என்ன பண்ணார்? இந்த சிருஷ்டிப்பினுடைய அந்த 7 நாட்களை குறித்து நீங்க சொல்ல முடியுமா? முதலாம் நாள் தேவன் என்ன படைச்சார்? வெளிச்சம். 2வது நாள் ஆகாய விரிவு. 3வது நாள் மரம் செடி கொடிகள். 4ஆம் நாள் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைச்சாங்க. 5ஆம் நாள் வந்து மிருகங்களும் பறவைகளும் உண்டாக்கப்பட்டுச்சு. சரி, ஓகே. 6ஆம் நாள் காற்று. அதான் 6ஆம் நாள் தான் மிருகங்கள் வரும். உங்களுக்கு இந்த பிக்சர்ல கொஞ்சம் தவறா பிடிக்கிறாங்க. மிருகங்கள் 6ஆம் நாள் தான் வரும். 6ஆம் நாளோட இறுதியில ஆதாம் ஏவாள் படைக்கப்படுறாங்க. 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு கேள்வி வருதா? இப்ப நீங்க முதலாம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா இந்த விஷயங்கள் அங்க இருக்கு. ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன கேள்வியுமே இல்லையா? இருக்கு. பிரதர் பிடிச்சிட்டாரு பாருங்க. அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்னால சொல்லிட்டாரா தெரியல எனக்கு. பரவாயில்ல. அவரு நல்ல கரெக்டா கவனிக்கிறார் பிரதர். அவர் சொன்ன கேள்வி புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நம்ம பிரதர் சொன்னது அதாவது இந்த பூமிக்கு வெளிச்சம் சோர்ஸ், லைட்டிங் சோர்ஸ் எது? சூரியனும் சந்திரனும் தான். ஆனா வெளிச்சம் முதல் நாளே வருது. ஆனா சூரியன் சந்திரன் எப்ப படைக்கப்படுது? 4வது நாள். எப்படி? கேள்வி கரெக்டா? பாருங்க, இந்த ரூமுக்கு லைட் வெளிச்சம் வேணும்னா லைட் மாட்டணும். கரெக்டா? அதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளிச்சம் வரும். முதல்ல எடுத்தோடனே வெளிச்சம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் லைட் மாட்டோம்னா ஏதாவது லாஜிக் இருக்கா? ஆனா இங்க பைபிள்ல அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன இது இப்படி இருக்கு? லாஜிக்கே இல்லாம ஒருவேளை மேஜிக்கா? எந்த மேஜிக்கும் பைபிள் இருக்கு. எல்லாமே லாஜிக் தான் இருக்கும். தேவன் எது செஞ்சாலும் அது மதிநுட்பத்தோட நியாயமா ஞானமா செய்வார். நம்முடைய குறைந்த அறிவு தான் அது புரிஞ்சுக்க முடியலையே தவிர இது எப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது தனி ஒரு பாடமா சயின்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் ஒரு தனி பாடமா நாங்க உங்களுக்கு எடுப்போம். அதுல டீட்டெயிலா எப்படி முதலாம் நாள் வெளிச்சம் வந்துச்சு, 4ஆம் நாள் சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா தனி பாடத்தில் நம்ம சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரினங்களையும் உண்டாக்குறாங்க. கடைசியா மனுஷன் உண்டாக்குறாங்க. ஏன் கடைசியா மனுஷன் உண்டாக்குறாங்க? எல்லாமே நமக்கு நம்முடைய சிந்தனைக்காக தான் கேள்வி. நீங்க எதுவும் தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். பாருங்க,
இதுல அருமையான ஒரு விஷயம் இருக்கு. இந்த பூமி உண்டாக்கப்பட்டது யாருக்காகத்தான்? இந்த பூமி உண்டாக்கப்பட்டது எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்காக தான். அப்போ மனுஷங்களுடைய குடியிருப்புக்காகத்தான் தேவன் இந்த பூமியை உண்டாக்குனார். அப்ப மனுஷன் இந்த பூமியில மனுஷனா வாழணும், உயிரோட வாழணும்னு சொன்னா மனுஷனுக்கு முன்னாடி மிருகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கணும். அப்ப மிருகங்கள் வேணும்னா மிருகங்கள் வர காடுகள் வேணும். அப்ப காடுகள் உருவாகணும்னா அருமையான கடல்கள், மலைகள் உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஆகாய விரிவு உருவாக்கப்பட்டிருக்கணும், புல்தரைகள் உருவாக்கப்பட்டிருக்கணும். இது எல்லாமே கிராஜுவலா தேவன் கரெக்டா பிளான் பண்ணி அதன் காலத்துல நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்துட்டு கடைசியா ஒரு அருமையான பூமியில அழகா கொண்டாந்து மனுஷனை உண்டாக்குறாங்க. மனுஷனை எப்படி உண்டாக்குறாங்க அப்படின்னா, வசனம் எப்படி படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அத பாருங்க, எல்லாத்தையும் உண்டாக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் அழகா உண்டாக்கிட்டு மனுஷன் உண்டாக்கும் போது கூட அவங்களுடைய திட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்முடைய சாயல் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? திரும்ப ஒரு முறை வாசிக்கலாமா? வாசிங்க சகோதரி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை தேவன் அவருடைய சாயல்ல உண்டாக்கினார். இது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. கடவுள் எப்படி இருப்பார்? இப்ப கடவுள் எப்படி இருப்பாருன்னா, கண்ணன் திரு முடிச்சுட்டு நாக்கு வயிறு வரைக்கும் நாக்கு தொங்குற மாதிரி 6 கை, திடீர்னு 10 கை, 10 தலை எல்லாம் இருக்குமா? இருக்காது. கடவுள் கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டார். ஏன்னா நான் அப்படி இல்லை, எந்த மனுஷனும் அப்படி இல்லை. அப்போனா எந்த கடவுளும் எப்படி இருக்க மாட்டாங்க? அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப அப்படியெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறாங்களே, அது கடவுளே இல்லை, அவ்வளவுதான். ஆனா இதை சொன்னா அவங்களுடைய இருதயம் காயப்படும். அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. நமக்கு அது வேலை இல்லை. நம்முடைய அருமையான கடவுள் நமக்கு கையில் கொடுத்துக்கிற பைபிள், அந்த பைபிள் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, மனுஷனை அவருடைய சாயல உண்டாக்குறாங்க. அப்ப ஆதாம் உண்டாக்கப்படும் பொழுது கடவுளுக்கு உருவம் இருக்கா? இல்ல. கடவுளை யாரோ கண்ணில் பார்த்தாங்களா? இல்ல. ஆனா ஒரு கடவுள் இந்த பூமிக்கு வந்தா எப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னா, இப்படித்தான் இருப்பான்னு ஒரு உருவம் கொடுத்தாங்க. அதான் மனுஷன். சரி, அடுத்து ஒரு கேள்வி வைப்போம். எதுக்காக மனுஷனை உண்டாக்குனாங்க? இந்த கேள்வி யாரோ உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? கடவுள் எதுக்கு நம்மளை எல்லாம் படைச்சாங்க? ஆனா நாம கேட்போம் நம்ம வீட்டுல, நம்ம பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப குறும்பு பண்ணும்போது, ஏன் தான் உன்னை பெத்தணும் அப்படி. உடனே அந்த பையன் திரும்பி கேட்பான், உன்னை யாரு என்ன பெக்க சொன்னாரு? கரெக்டா? ஆமா. இப்ப அதே மாதிரி நம்ம கேள்வி, கடவுள் ஏன் மனுஷன் உருவாக்கணும்? பொய் பேசுறதுக்கு, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு, யாராவது நல்லா முன்னேறி இருந்தாங்கன்னா அவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, கோயில் திருவிழாவில் சாராயம் குடிச்சிட்டு சண்டை போட்டு வம்பிழுத்து, இதுக்கா மனுஷனை படைச்சாங்க? இல்ல. அப்புறம் ஏன் மனுஷனை படைச்சு? இந்த கேள்விக்கான பதில் பைபிள்ல மட்டும்தாங்க இருக்குது அன்பான சகோதரர்களே. இது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியினுடைய டெப்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. மனுஷனை கடவுள் உண்டாக்குவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதாங்க பதில். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இந்த வசனத்துக்கான விளக்கத்தை சொல்றேன். தேவன் மனுஷனை படைச்சது எதுக்காக அப்படின்னா, அவர் மனுஷனையும் மனுஷையும் உண்டாக்குறார். அவங்களை கொண்டு ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததி வேணுங்கிறதா கடவுளுடைய திட்டம். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், கவனிங்க, கவனம் சிதற விடாதீங்க. இந்த பூமியில பார்த்து இந்த பூமியை உருவாக்கி அந்த பூமியில மனுஷனை உண்டாக்குற நோக்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு தெய்வ பக்தியில ஒரு சந்ததி வேணும்
சரிங்களா? அப்ப அது நோக்கம் அதுதான். அதுக்காகத்தான் மனுஷனை உண்டாக்குனாங்க. மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அழகா வந்து ஆதாமை உருவாக்கி, ஆதாம கொண்டு போய் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஏதேன் அப்படின்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அந்த தோட்டத்துல கொண்டு போய் வச்சார். மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி, அந்த மனுஷன் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க இல்லையா? ஆனா தேவன் ஒரு அழகான ஒரு தோட்டத்தை கட்டி கொடுத்தார். தோட்டத்தையே கொடுத்தார். அந்த தோட்டம் ஒரு அருமையான தோட்டம். அந்த தோட்டம் அப்படின்னு சொல்றது வந்து ஏதேன் தோட்டம். இது ரொம்ப பிரபலியமான விஷயம் கிறிஸ்துவ மத்தியில. இந்த தோட்டத்தை செல்வ செழிப்பாக்குறதுக்கு எப்பொழுதுமே ஒரு 4 ஆறுகள் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஏதேன்ல 4 ஆறுகள். என்ன ஆறு பாருங்க, இங்க இருக்கு. நானே சொல்லிடுறேன். அது வந்து பைசோன், கீகோன், இத்தகேல், ஐப்ராத். இந்த 4 ஆறும் இன்னைக்கு இந்த பூமியில ஓடிட்டு இருக்கா? 2 ஆறு இருக்குது, 2 ஆறு இல்ல. கரெக்டா? 2 ஆறு இருக்குது, 2 ஆறு இல்ல. இன்னைக்கும் இருக்கு. எங்கன்னா ஈராக்ல ஓடிட்டு இருக்கு. மெசபடோமியா அப்படின்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. 2 ஆறுகளுக்கு நடுவான ஒரு பகுதி, ஒரு பிரதேசம், ஒரு சமவெளி. 2 ஆறுகளுக்கு நடுவான ஒரு பகுதி. அதுனா ஒன்னு டைகிரிஸ், ஒன்னு யூப்ரட்டிஸ். இந்த 2 ஆறும் இன்னைக்கு பாருங்க இருக்கு. அந்த ஈராக் பகுதியில இருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் என்ன இருந்திருக்கணும்? ஏதேன் தோட்டம் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. 2 ஆறு சில கால சூழ்நிலையில 2 ஆறு இல்லாம மாறிடுச்சு. ஆனா அப்ப 2 ஆறு இருக்கு. இத பத்தி நம்ம இந்த 4 ஆறுகளை குறிச்சு நம்ம ஒரு டீட்டெயிலா நம்ம ஸ்டடீஸ் இருக்கு. அது நம்ம அந்த பாடம் படிக்கும்போது நம்ம ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்றோம். இப்போதைக்கு இந்த 2 ஆறுகள் மாத்திரம் இருக்கிறத மாத்திரம் நீங்க கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் பொய் அல்ல. பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உண்மை இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல சான்றுகள் இருக்குங்கிறதுக்காக தான் நாம சொல்றோம். அப்போ திரும்ப வந்துருவோம் ஏதேன் தோட்டத்துக்கு. இந்த ஏதேன் தோட்டத்துல எல்லாமே ஆதாமுக்கு இருக்கு. பாருங்க, எல்லாமே இருக்கு. இந்த மனுஷங்க, அது குறிப்பா ஆதாம் சாப்பிடறதுக்கு ஒரு பல தோட்டத்தையே தேவன் கொடுத்தாங்க. அந்த தோட்டத்தின் நடுவுல பாருங்க ஒரு வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா மரத்துல இருக்கக்கூடிய பழத்தையும் நீங்க பொறிச்சு பசிக்கும்போது சாப்பிடுங்க. ஆனா ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தோம். இந்த கட்டளை தான் மீறப்பட்டதாக நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். சௌரி, இது நீங்க ஸ்பீடா வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அன்பான சகோதரர்களே, கவனிங்க. இந்த கட்டளையிடும் பொழுது இன்னும் யார் உண்டாக்கப்படல? ஏவாள் உண்டாக்கப்படல. இப்ப இத ஆதாமுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டாச்சு. இந்த பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க ஆதாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் இன்னும் வந்து யாருக்கு ஒரு ஏற்ற துணை இல்லைன்னா ஆதாமுக்கு. ஆதாம் பாக்குறாங்க எல்லா உயிரினங்களும் ஆணும் பெண்ணுமாக இருக்கு. ஒரு யானை, ஆண் யானை, பெண் யானை இருக்கு. ஒரு குதிரை, ஆண் குதிரை, பெண் குதிரை இருக்கு. எல்லா உயிரினங்களும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா பறவைகளும் ஜோடி ஜோடியா இருக்குது. ஆனா ஆதாம் மட்டும் சிங்கிளா இருக்கிறார். ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை தேவன் இன்னும் உருவாக்கல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆதாமுடைய ஏக்கம் அவர் தேவனுக்கு தெரியும். எப்படின்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு கண்டார். அப்போ தேவன் நல்லதுதான் செய்வார் இல்லையா? அப்போ நல்லதாக அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்றார். ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன் அங்க நடக்குது. அனஸ்தீசியா சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டெத் கண்டிஷன் தான் இல்லையா? டெத் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா உயிர் உடம்புல இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு அயர்ந்த ஒரு தூக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்களால எந்த செயல்பாடும் அவங்க உடம்புல இருக்காது. ஒரு வலி தெரியாது, என்ன ஒரு பெயினும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த பூமியினுடைய முதல் ஆபரேஷன் யாருக்கு நடக்கும்? ஆதாமுக்கு தான் நடக்கும். கரெக்டா? ஆதாமுடைய உடம்புல இருந்து விலா எலும்பு ஒண்ணு எடுக்கிறாங்க. ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற தேவன் எடுத்துட்டு அந்த எலும்பை வச்சு ஒரு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு பேரு ஏவாள்னு பேரு. ஏவாளை கொண்டு வந்து ஆதாம் முன்னாடி நிற்கும் போது ஆதாமுக்கு மிகுந்த சந்தோஷம். பாருங்க, எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு
பெரிய மகிழ்ச்சி. அவர் அளவு கடந்த அன்பு ஏவாள் மேல வைக்கிறாங்க. ஏவாளும் ஆதாம் மேல அன்பா இருக்காங்க. சரிங்களா? இப்படியாக அங்க அவங்க 2 பேருமே ஒரு திருமண வாழ்க்கையாக தேவனே அவங்கள இணைச்சு வைக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவியாக அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையும் நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்ப வில்லன் வருவாங்க இல்லையா? அப்படித்தானே சினிமாவே அப்படித்தானே இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும்போது அப்பதான் வில்லன் வருவாங்க. இப்ப இங்க ஒரு வில்லன் வர்றாங்க. அந்த வில்லன் யாரு? வில்லன்னாலே சாத்தான் தானே. ஆனா சாத்தான் அங்க எந்த ரூபத்துல வர்றாங்கன்னா, பாம்பு உருவத்துல வர்றாங்க. சாத்தான் குறிச்சு நம்ம படிக்கும்போது சாத்தான் ஏன் எப்படி பாம்பு உருவத்துல வந்தாங்கன்றதுல நம்ம அப்ப படிப்போம். சரியா? ஓகே. இப்போ சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்க. ஆதாம்கிட்ட போகல, யார்கிட்ட போறாங்க? ஏன் ஏவாள்கிட்ட போறாங்க? இப்போ சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது. சாத்தான் அவர் தேவனுக்கு எதிரானவன். தேவனுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் எதிரானவன் நம்ம படிச்சோம் இல்லையா? பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்போ சாத்தானுடைய சேட்டைய சாத்தான் எப்படி தந்திரவாதி இல்லையா? அவனுடைய தந்திரத்துல பாருங்க எப்படி பண்றான்னா, ஆதாம் இல்லாத போது ஆதாம் ஏதோ வேற எங்கேயாவது போயிருந்திருக்கலாம், வேற வேலையாவது போயிருக்கலாம். ஏவாள் மாத்திரம் தனிச்சு இருக்கும்போது இப்ப ஏவாள்கிட்ட பேச எப்படி பேசுறான்? தந்திரமா. தேவன் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. உண்மையாகவே இவங்களை பழத்தை சாப்பிட வைக்கணும்னா ஆதாம்கிட்ட போனா ஆதாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சிட்ட பைசா அனுப்பிச்சிருப்பார். ஆனா ஏவாளு லைட்டா என்னாகிறாங்க, அப்படியே ஸ்லிப்பா. ஆமா சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுற அன்னைக்கு, இந்த பழத்தை சாப்பிடுற அன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல மாறிடுவீங்க அப்படின்னு இந்த அம்மா எந்த தேவர்களை பார்த்துச்சு. ஆனா ஒரு விஷயத்தை சொன்னோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த அம்மா என்ன ஆயிடுறாங்க? ஏமாந்துடுறாங்க. இப்ப அவங்களும் என்ன பண்றாங்க? பழத்தை சாப்பிட்டு வீட்டுக்காரருக்கு பறிச்சு பார்சல் கட்டிட்டு போயிட்டாங்க. போய் சாப்பிட வச்சுட்டாங்க. இப்ப சாத்தான் என்ன பண்றாடினா, முதல்ல பொய் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கு. வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யார பத்தி சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் சாத்தானை குறிச்சு அவருடைய பிரசங்கத்துல பேசிட்டு இருக்கிறார். அதான் இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனம். அதுல நேர்த்தியா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சாத்தானை குறிச்சு ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்போது எப்படி சொல்றாரு? அவன் பொய்யன், பொய்யை உருவாக்கின பிதா அவன் தான். இந்த பூமியில அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். தேவன் சொன்னாங்க இந்த பழத்தை சாப்பிடாதன்னு. சாத்தான் சொன்னா பழத்தை சாப்பிடுன்னு. நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னது. சாத்தான் சொல்றான், நீ புசிக்கிற அன்னைக்கு நீ சாக மாட்ட. பழத்தை சாப்பிட்டாங்களா? ஒருத்தர் சாப்பிட்டாங்களா? 2 பேரும் சாப்பிட்டாங்களா? 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட அன்னைக்கு செத்தாங்களா? யார் சொன்ன நடந்துச்சு? சாத்தான் சொன்னது நடந்துச்சா? ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா? மேலோட்டமா பார்த்தா ஏதோ சாத்தான் சொன்னது நடந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரே, சாப்பிட்ட அன்னைக்கு சாகலையே. எங்கேயாவது சாத்தான் சொல்றது நடக்குமா? ஆனா சாத்தான் சொல்றது நடக்கிற மாதிரி சாத்தான் நம்ப வைப்பான். இங்க பிரச்சனையே அதுதான். ஆனால் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் சொன்னது தவறாக. பைபிள்
வசனம், அவருடைய வார்த்தை உண்மை. கர்த்தருடைய வார்த்தை அது உண்மையுள்ளது, அது ஜீவனுள்ளது, அது ஒருபோதும் பொய்யாகாது. சரிங்களா? இந்த சொந்தத்துல எடுத்து பொய் பேசுறது யாருன்னா சாத்தான் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்புற மாதிரியே பேசுவான்னு அர்த்தம். பொய் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை, ஒரு 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 காரியத்தை உண்டாக்குனது யாருன்னா சாத்தான் தான். இந்த பூமியில எல்லாமே உண்டாக்குனது தேவன் தான். ஆனா பொய்யை மாத்திரம் உண்டாக்குனது யாருன்னா சாத்தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த பழம் சாப்பிட்டாங்க. சாத்தான் பழத்தை சாப்பிட வச்சாச்சு. பழத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க. பழத்தை சாப்பிட்டா சாகணும், ஆனா சாகல. அப்படியே நாட்கள் போகுது. இப்போ சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, பாத்தியா, நீங்க பழத்தை சாப்பிட்டீங்க, நீங்க என்ன ஆகல, சாகல அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, நீங்க பழத்தை சாப்பிட்டீங்க, இனிமேல் நீங்க என்ன பண்ண முடியாது. அவர் தேவனுடைய நீதி ஒண்ணு இருக்கு இல்லையா, நீங்க ஏதேன் தோட்டத்துல இனிமேல் வாழ முடியாது. அப்ப இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் என்ன பண்றாங்கன்னா அவங்களை வெளியேற்றி, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து, அந்த அழகான தோட்டத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வேர்வை சிந்தும்படியாக நீங்கள் கடினமாக உழைச்சுதான் நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி அந்த ஸ்திரீக்குமான ஒரு சாபமாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் கர்ப்ப வேதனைப்படுவீங்கன்றதையும் சொல்லப்பட்டு என்னன்னா வெளியே போயிட்டாங்க. அங்க தூதர்களை கொண்டு அங்க சுடரொளி பட்டம்லாம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணியாச்சு ஏதேன் தோட்டம். அதுக்கப்புறம் மனுக்குலம் யாரும் அங்க உள்ள என்ட்ராகவே இல்லை. அப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்துடைய சாப்டர் அங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்க வெளியே வந்தாங்க, ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த ஆதாமும் ஏவாளும் கொஞ்ச காலம் போனதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்குது. ஏவாள் தேவன் சொன்னது போலவே கர்ப்ப வேதனை அடைஞ்சு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் மரணத்துக்கு சென்று அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. செத்து செத்து பிழைக்கிறது போல அங்க பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்குது. அதுல குறிப்பா அந்த காயின், ஆபேல் முதல் பிள்ளைகளாக பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதுல அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை அந்த காரியங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. யாரை கொலை செஞ்சா? காயின் ஆபேலை கொலை செஞ்ச முதல் மரணம், முதல் கொலை, சாவு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாங்க. அந்த சாவுனுடைய கொடூரம் என்னன்றது அவங்க எங்கதான் பார்த்துப்பாங்க. ஆபேல் சாகும்போதுதான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் நம்ம எல்லாருக்கும் ஆவியை கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த ஆவியில அப்படி நிதானிச்சு பாருங்க. முதல்ல பழத்தை சாப்பிட்டது ஏவாள் அப்படின்னா ஏவாள் தான் செத்துருக்கணும். ஆனா ஏவாள் சாகல. ஒருவேளை மரணத்தினுடைய தன்மையை, அந்த கொடூரத்தை யார் உணரணும்? ஆதாமும் ஏவாளும் உணரணுங்கிறதுக்காக அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் மரணம் வருது. அதுல குறிப்பா நீதிமானாக இருந்த ஆபேலுக்கு மரணம் வருது. ஒரு நல்லவங்க சாகும்போது வலியும் ஜாஸ்தியா இருக்கு. தெரியாது இவங்களுக்கு. அவரு என்ன அடிபட்டு போய் கிடந்திருப்பார். இவங்க போயிட்டு ஆபேல் எழுப்பியிருப்பாங்க. 2 நாள் ஆயிருக்கும், 3 நாள் ஆயிருக்கும். அவர் எந்திரிச்சிருக்கவே மாட்டார். அப்படியே கொஞ்ச நாள் போகிறதுக்கு அப்புறம் அப்படி இவங்களுக்கு அழுகையெல்லாம் வந்திருக்கும். இப்போ இது அழுகாச்சா, இதை வேதனையா அப்படின்லாம் ஒருத்தருடைய பிரிவா, தாங்கிக் கொள்ள முடியாத பிரிவை சந்திச்சிருப்பாங்க. தேவன் சொன்னது நிறைவேறுதுங்கிறத புரிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, மரணத்தினுடைய கொடூரத்தை புரிஞ்சாங்க. அப்புறம் நாட்கள் போக போக அவங்களும் மறிச்சாங்க. சந்ததிகள் பெருக ஆரம்பிச்சிச்சு. பூமியில சந்ததிகள் நிறைய பெருகுது. மனுக்குலம் பெருக ஆரம்பிக்குது. எல்லா மனுஷர்களும் பாவத்திலே பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டது மூலமா அவங்களுக்கு எல்லாம் பாவம் உண்டாச்சு. அந்த பாவத்தின் நிமித்தமாக எல்லாருக்குள்ளயும் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. எல்லாருமே மரணத்தை ஒரு காலத்துல மறிக்க ஆரம்பிக்கிறது. யாருமே 1000 வருஷம் தாண்டியெல்லாம் இல்லை. அதுல ஒரு செய்தி இருக்கு. அது அந்த நேரம் வரும்போது நாங்க உங்களுக்கு சொல்றோம். இன்னைக்கு எந்த மனுஷனும் பைபிளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேல யாருமே உயிரோட இல்லை.
அதிக நாள் உயிரோடு இருந்தது யாரு? மெத்துசலா. அவர் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்தார்? ஏனோக்கு குறைவுதான் 1000 வருஷம் இல்ல, 930 வருஷம் ஆதாம். ஏனோக்குடைய மரணத்தினுடைய வருஷங்கள் குறிப்பிடப்படல. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக வசனம் இருக்கும். ஆனா ஏனோக்கும் ஒரு ஸ்டேஜ்ல மறிச்சுதான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கணும் அப்படிங்கறதுதான் வேத வசனம் இருக்கு. ஆனா அவரும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம், அவரும் இந்த 1000 வருஷத்துக்குள்ள மறிச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரிங்க. இப்போ மனுக்குளம் உருவாக ஆரம்பிக்கும் போது மனுஷ சந்ததி நிறைய பெருக ஆரம்பிக்குது. கூடவே எதுவும் பெருகுதுன்னா பாவமும் பெருகுது. இப்போ தேவன் இங்கதான் என்ன பண்றாருன்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அதுலயும் குறிப்பா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிக்க சொல்லுங்க. மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்போ தேவனுடைய திட்டம் என்னவாக நகர ஆரம்பிக்குதுன்னா, மனுக்குளம் பெருக பெருக கூடவே மனுஷங்க நிறைய பாவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பாவம் பண்றாங்கன்னா, கர்த்தர் மனஸ்தாபப்படுற அளவுக்கு பாவம் பெருகுச்சு. எதுக்குத்தான் இந்த பூமியில மனுஷனை படைச்சனோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாவம் பெருக ஆரம்பிச்சு. இப்ப பாவம் பெருக ஆரம்பிக்கும் போது இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தேவன் அப்பப்போ சில முயற்சிகள் எடுத்தார். பரலோகத்திலிருந்து தேவன் தேவ தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். கவனிக்கிறீங்களா? நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் ஆர்டரா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேவ தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பிச்சாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவன் இந்த பூமியில போயிட்டு எல்லா மனுஷர்களையும் பாவம் பண்ணக்கூடிய மனுஷன், நீங்க பாவம் எல்லாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப தவறு அப்படின்னு அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்வழிப்படுத்தணும். ஓகேங்களா? இந்த மனுஷங்களை தேவனோட ஒப்புரவாகும்படியாக செய்யணும். ஆனா தேவதூதர்களை சாத்தான் வஞ்சிக்க ஆரம்பிச்சு தேவதூதர்களே இந்த பூமிக்கு வந்துட்டு பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க. தேவதூதர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அது ஆவிக்குரிய சரீரம். இந்த பூமிக்கு வரும் பொழுது அவங்க மனுஷ உருவம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷர்கள் மத்தியில போகும்போது மனுஷ உருவம் தான் எடுக்கணும். அப்படி மனுஷ உருவம் எடுக்கிறாங்க. மனுஷர்களாக இந்த பூமிக்கு வரும் பொழுது அப்பதான் மனுஷரோட மனுஷரா அவங்க கலந்து வாழ்றாங்க. இந்த சாத்தான் அவனுடைய தந்திரத்தை எப்படி செயல்படுத்துறான்னா, இந்த மனுஷ குமாரத்திகளை, அதாவது பெண்களை அவங்களுக்கு திருமணம் பண்ணி இப்போ ஒரு சதி திட்டம் இங்க சாத்தான் செய்யற. ஏற்கனவே சாத்தான் சொன்ன ஒரு பொய் இருக்கு, நீங்க சாகவே மாட்டீங்க அப்படின்னு. ஆனா இங்க ஆபேல் சாகும் போதே அவங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். ஏப்பா நீ யாரும் சாக மாட்டேன்னு சொன்னியே, இங்க என் மகன் செத்து போயிட்டானே அப்படின்னு கேள்வி வந்திருக்கும். அப்போ அந்த கேள்விய மறைக்கிறதுக்கு இவன் நிறைய சொந்தத்துல எடுத்து பேச ஆரம்பிச்சா. பொய், அவன் சொன்ன பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு சில முயற்சிகளை சாத்தான் எடுத்தான். அப்படிப்பட்ட முயற்சிகள் தான் என்னன்னா, இந்த தேவகுமாரர், அதாவது தேவ தூதர்களையும் இந்த மனுஷங்கள பெண்களையும் ஒரு கலப்பினமா உருவாக்குவோம் அப்படின்னு அவன் ஒரு சதித்திட்டம் பண்ணான். இந்த மனுஷ உருவம் எடுத்த தேவதூதர்களும் இந்த மனுஷ குமாரத்திகளுக்கும் திருமணம் செய்து அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு, ஏன்னா தேவதூதர்களுக்கு சாவே இல்லையா, அவங்க தேவனால் உண்டாக்கப்பட்ட பரலோகத்துல வந்தவங்க தேவதூதர்கள், அவங்களுக்கு சாவே இருக்காது. அப்ப சாவே இல்லாதவங்களுக்கும் இந்த சாகர மனுஷங்களையும் ஒன்னா கலந்தோம்னா ஒரு புது உயிரினமும் இந்த பூமியில் உண்டாகும் இல்லையே, அந்த மனுஷங்க சாகாம இருப்பாங்களே, அப்ப நாம சொன்ன பொய்யை நிலைநாட்டலாமா, இந்த மனுஷங்களை நமக்கு கீழ்பட்டு இருப்பாங்களே அப்படின்னு சாத்தான் ஒரு சதித்திட்டம் போட்டான். அந்த சதித்திட்டம் தான் பூமியில என்னாச்சு அப்படின்னா, அநேக பாவங்கள் இன்னும் பெருகிறதுக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சு. தூதர்கள் அன்னைக்கு கோடிக்கணக்கான தூதர்கள் பூமிக்கு வந்தாங்க. கோடிக்கணக்கான தூதர்கள் உள்ள வந்தாங்க. ஒட்டுமொத்த பூமியும்
தேவதூதர்களுக்கு தான் கீழ்ப்படிஞ்சிருந்துச்சு. அந்த அந்த உலகம் முழுக்க அது தூதர்களுக்கான உலகமாக காணப்பட்டுச்சு. எபிரேயர்ல பவுல் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தலன்னு சொல்லி பேசுறார். இனிமேல் 3வது உலகம். ஓகேங்களா? அப்படின்னா முதலாம் உலகமும் சரி, 2ஆம் உலகம் சரி, யாருக்கு கீழ்பட்டு இருந்துச்சு? யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? அப்படின்னா சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களுமாக இருந்த அந்த தூதர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதான் நம்முடைய அருமையான ஒரு இன்டைரக்டான மீனிங். அதான் இனி வரக்கூடிய உலகம் அவங்களுக்கு கீழ்பட்டு இருக்காது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சு. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம், இந்த தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வந்து பூமியில தேவன் சொல்ல வேலை செஞ்சுட்டு போகாம இங்கேயே மனுஷகுமாரத்திகளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே குடும்பம் குடித்தனமா இங்கேயும் செட்டில் ஆயிட்டாங்க. இங்கேயே செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளைகள் தான் யாராக பிறந்தாங்கன்னா ராட்சசர்களாக பிறந்ததாங்கன்னு வசனம். அப்ப முதலாம் உலகத்துல யார் அதிகமாக இருந்தாங்கன்னா ராட்சசர்கள் அதிகமாக இருந்தாங்க. ராட்சசனா யாரு? உருவத்துல நல்லா பெருசா இருப்பாங்க, பெரிய பெரிய உருவம். அந்த பெரிய பெரிய உருவம் சொன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, பர்டிகுலரா அந்த தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திற்கும் பிறக்கிற குழந்தைகள் மாத்திரம்தான் எப்படி பிறக்குது? இந்த மாதிரி ராட்சசர்களா பிறக்குது. அப்ப வீடு தவறாம எல்லா வீட்லயும் ராட்சசர்கள் பிறக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? அவங்க வீட்டு பிள்ளைகளை தேவதூதர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்பான சகோதரர்களே, ராட்சசர்கள்னா நாம நினைக்கிற மாதிரி சாதாரணமா இல்லைங்க. இந்த கோலியாத்து, நம்ம தாவீது வீழ்த்துற கோலியாத்து இல்ல. கோலியாத்து வந்து மனுஷங்க 6 அடினா கோலியாத்து 9 அடி, அவ்வளவுதான், 10 அடி. சரிங்களா? ஆனா முதலாம் உலகத்துல இந்த ராட்சசர்கள்லாம் எப்படின்னா ஏறக்குறைய 15 முழம். 15 முழம்னா நீங்க நம்ம இது இந்த முழம் இல்ல, இது இல்ல. நீங்க அடிக்கணக்கு போட்டீங்கன்னா பாருங்க, 20 அடிக்கு மேல. 20 அடினா இது எத்தனை அடி? 10 அடிக்குள்ளதான் இருக்கு. அப்போ அவங்க ஒசரம் எவ்வளவு இருக்கும்? சில கூகுள் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இது யாரு? அந்த அங்க நிக்கிறார் ஒருத்தர், அவர்தான் மனுஷன். அப்ப இந்த எலும்பு கூட யாருது? ராட்சஸ். இதெல்லாம் இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியில இப்படிதான் எடுத்திருக்காங்க. இது வந்து முதல் மனுஷனா இல்ல ஏதாவது ஒரு குரங்கு கொரில்லா வகையா அப்படின்னு கூட ஆராய்ச்சிகள் போச்சு. ஆனா மனுஷங்கள் தான் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு மனுஷங்க இருந்தாங்களா அப்படின்னா இதெல்லாம் ராட்சச பிறவிகளாக இருந்திருக்கிறாங்க. ராட்சச பிறவிகளாக இருந்திருக்கிறாங்க. பாருங்க, 20 அடிக்கு மேல இருந்திருக்கிறாங்க. அப்ப பூமி முழுக்க என்னவா இருந்திருக்கிறாங்கன்னா ராட்சச சந்ததியா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுலதான் பூமியா இருந்துச்சு. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. மனுஷங்கள்லாம் காலில் மிதிபட்டு சாவாங்க. திடீர்னு அவன் ஏதாவது சாப்பாடு கிடைக்கலன்னா படப்படன்னு ஓடுனானா 4-5 பேர் நசுக்கி செத்துருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வீடு வீடுக்கு ராட்சசம். இன்னைக்கும் வேத ஆராய்ச்சியில இந்த மாதிரி சொல்றாங்க. அப்படியே அக்கிரமம் பெருக ஆரம்பிக்குது. அதனாலதான் தேவன் எப்படி மனஸ்தாப்பட்டு இந்த வார்த்தை சொன்னார்னா, பூமியில அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. அப்ப பூமியை பார்க்கும் பொழுது தேவனுடைய கண்கள் யாரு மேல நோக்கமா இருக்கும்? கர்த்தருடைய கண்கள் யாரு மேல நோக்கமா இருக்கும்? டக்குன்னு சொல்லுவீங்க, நீதிமான்கள் மேல. என்னன்னா அப்படி மேல இருந்து பாக்குறாருன்னா யாராவது நீதிமான் இருக்கிறாரு தேடக்கூடிய கண் தான் யாருடைய கண்ணு? கர்த்தருடைய கண்ணு. அங்கிருந்து அவர் பாக்குறாரு, இவ்வளவு மோசமான உலகத்துக்குள்ள ஒரு நீதிமான அவர் பார்த்துட்டார். அவர் பேர் என்னங்க? நோவா. ஏன் அவர் நீதிமான்? பாருங்க, எல்லா வீட்லயும் ராட்சசர் இருக்கிறாங்க, நோவா வீட்டுல மாத்திரம் ராட்சசர் இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டுல பொண்ணு இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் தேவ தூதர்களோட சஞ்சரிச்சிருக்கும் போது நோவாவும் நோவாவுடைய குடும்பம் தேவனோடு சஞ்சரிச்சாங்க. தேவ தேவ தூதர்களோடு சஞ்சரிக்கிறதுக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கும் இல்ல வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. தேவன் எப்பொழுதுமே இந்த கலப்பை விரும்புறதே இல்லை. பாருங்க, தக்காளி தக்காளி இருக்குது. தக்காளி கீழே போட்டா முதல்ல நாட்டு தக்காளி உடஞ்சிரும். இது லப்பர் பந்து மாதிரி குதிக்குது. ஏன் குதிக்குதுன்னா அது நல்லா வெயிட் வரணும், நல்ல கரியா இருக்கணுங்கிறதுக்காக பன்றி கொழுப்பு பன்றியோட மரபணு உள்ள செலுத்துறாங்களாம். அது விதையிலேயே பண்றாங்களாம். ஏன்? கொழுன்னு வரணும் கலப்பு. அப்புறம் நிறைய உயிரினங்கள் பாருங்க, இந்த உயிரினத்தையும் அந்த சேர்ந்து இப்ப நாயில பாத்தீங்கன்னா கரடியோடைய உயிரணுக்களையும் வேற ஒரு நாயுடைய ஒண்ணு பண்றாங்க. அது கரடியா நாயான்னு தெரியல, பொசுன்னு ஒரு நாய் வருது. இதெல்லாம் யாருடைய அறிவு? தேவனுடைய அறிவா? இந்த மாதிரில தேவன் உருவாக்குனாரா? கரெக்டுங்களா? அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பழங்கள் இருக்குது, ஆனா விதைகள் இல்லை. அது கடவுள் உண்டாக்குனாரா? அவர் உண்டாக்குன எல்லாத்துக்குமே விதைகள் இருக்கு. விதை தரும் கனிகள், கனிகளுக்குள்ள லட்சக்கணக்கான விதைகள். அந்த விதைகள் பூமியில விழுகும், அது உருவாக்கும். அப்போ விதையே இல்லாம உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் தேவன் உண்டாச்சானா? இல்ல, அது சாத்தானால உண்டாச்சு. அதே மாதிரிதான் இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். எந்த அளவுக்கு தேவன் வெறுக்கிறாருன்னா, மனுஷனையும் மனுஷன்தான் அவர் இணைச்சார். ஒரு மாடு, ஆண் மாடு, பெண் மாடு. ஒரு ஆண் யானை, பெண் யானை. ஆண் சிங்கம், பெண் சிங்கம். மனுஷங்கள ஆண் பெண், அதான் தேவன் ஜோடி ஜோடியா படைச்சார். இப்ப மனுஷனையும் மிருகத்தையும் இணைச்சா எவ்வளவு மோசமான இணைப்பு. கரெக்டுங்களா? ஒரு கழுதைக்கு கொண்டு போய் மனுஷன் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அருவருப்பு இல்லையா? அதே மாதிரிதான் தேவதூதர்களுக்கும் மனுஷங்களுக்கும் அவர் இணைக்கவே இல்லை. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் வச்சார். இந்த பூமியின் மேல, நான் உண்டாக்குன இந்த பூமியின் மேல நீ நல்ல வித்துக்களை மாத்திரம் நீ சேகரிச்சுக்கோ. ஒரு பேழையை கட்டு, சேகரிச்சுக்கோ. இன்னும் 120 வருஷத்துல இந்த பூமியை அழிக்க போன சொன்னார். நாம கேட்ட ஒரு கேள்வி, எப்படி தேவன் இந்த பூமியை எல்லா மக்களையும் அழிச்சிருக்கிறாரு அப்படின்னா, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம். அவருக்கு தேவை ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி வேணும். ஆனா இங்க ராட்சச சந்ததி நிக்குது. தேவன் விரும்பாத சந்ததியை தேவன் ஒருபோதும் இந்த பூமியில அனுமதிக்கிறதே இல்லை. அவர் எதிர்பார்த்தது ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி, அதுதான் அவருக்கு வேணும். இப்ப என்ன பண்றாரு? தெய்வ பக்தியுள்ள சந்ததி வேணும்னா இந்த பூமியில நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் தான் இருக்குது. ஆனா அந்த குடும்பத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும். அப்ப தேவன் என்ன பண்றாரு? நோவாவுக்கு மாத்திரம் ஒரு கிருபை கிடைச்சிச்சு, ஏன்னா அவர் நீதிமான். நீதிமான்னா ஏன் நீதிமான் சொல்றோம்? அவரு இந்த உலகம் போற போக்குல அவர் போக மாட்டாரு. அந்த நீதிமான் இந்த உலகத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா உலகத்தினுடைய காரியங்களுக்கு, ஆசாபாசங்களுக்கு அடிமையா கிடப்பாங்க. ஆனா அந்த மனுஷனை நம்ம அடிமைப்படுத்த முடியாது. அவர் தான் நீதிமான். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். தேவனுக்கு மாத்திரம்தான் அவர் அடிமையாக இருப்பார். வேற எந்த விஷயங்களுக்கும் தேவன் விரும்பாத காரியத்தை அவர் வாழ்க்கையில் செய்யவே மாட்டார். அவர் தான் நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான் தான் நோவாவும் நோவாவுடைய குடும்பம். அவங்க ஒரு பேழையை கட்டுனாங்க. அந்த பேழை, இந்த பேழையை குறிச்செல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். இப்ப சுருக்கமா மட்டும், பேழை எவ்வளவு பெருசு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 300 முழம், 45 அடி, 450 அடி. சாரி, நீளம் எவ்வளவு? 450 அடி.
ஆனா நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நோவா பேழைங்கும் போது இங்கிருந்து மெட்ராஸ் சென்னை வரைக்கும் இருக்கு அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா யானை பூனையிலிருந்து சிங்கம் கரடி எல்லாம் அத்தனை இருந்துச்சு. ஒரு வருஷம் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷம் ஒரு யானை இருக்குது உள்ள. அப்போ அந்த யானை ஒரு வருஷத்துக்கு எத்தனை சாப்பிட்டுருக்கு? ஒரு வேளைக்கு ஒரு யானை சாப்பிடுறது எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சாப்பிடும் அப்படின்னு நானா ஒரு கணக்கு போட்டு, அப்ப அது எவ்வளவு பெருசு இருக்குன்னு நினைச்சா அதுலயே அளவு சொல்லிட்டாங்க. 450 அடி தான். உசுரம் எவ்வளவு? 45 அடி தான். 3 மாடி கட்டடம் அளவு தான். சரியா சொன்ன 3 மாடி கட்டடம். அவ்வளவுதான். சின்ன பாருங்க இவ்வளவுதான். ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி. எல்லாமே என்ன பண்ணாங்க? கரெக்டா தேவன் நீ ஜோடி ஜோடா வித்துக்களை நீ உருவாக்கியோ. எல்லாத்துலயும் நல்ல ஜோடிகளையும் அசுத்தமான ஜோடி அது நம்ம உண்டாக்கும் பொழுதே அசுத்தமான மிருகங்கள் சுத்தமான மிருகங்கள் சொல்லி பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்துலயும் ஜோடி ஜோடா அவர் எடுத்தாரு. உள்ள அந்த பேழைகளை கொண்டு போய் 3 டெக் இருக்கும், அதாவது 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் கரெக்டா கொண்டு போய் அடுக்கினாரு. அடுக்கி உள்ள கொண்டு போனாங்க. இந்த நோவா பேழையை கட்டும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லா ஜனம் ஏன் சிரிச்சாங்க? இவர் நீதி பிரசங்கிச்சாரு, அதனால சிரிச்சாங்க. இவர் பிரசங்கிச்ச நீதி என்ன? மழை வரும். அவங்கதான் மழை பார்த்ததே இல்லையே. பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லும் போது தமாசா இருந்திருக்குது அவங்களுக்கு. எல்லாரும் கேட்க பக்கம் சிரிச்சிருக்கிறாங்க. ஆனா மழை வரும்போது கதவை திறன்னு கதறி அழுது கதவை தட்டியிருக்கிறாங்க. கதவை திறக்கல. சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டைம் வரும்போது ஆபத்து வரும்போதுதான் ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் அழிக்கப்பட்டுச்சு. எல்லாருமே பூமியில நாசியில சுவாசம் உள்ள எல்லா உயிரினங்களும் நோவாவினுடைய பேழைக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சிருச்சு. இருக்கக்கூடிய மரண தண்டனையிலேயே தண்ணீர்ல மூழ்கி சாகிறது தான் வழி இல்லாம சாகிறது. தேவன் இரக்கமுள்ள தேவன். அவங்களை அழிக்கும் போது கூட எப்படி பண்றாருன்னா ஒரு வழி இல்லாம வேதனை இல்லாம அழகா அவங்களுக்கான அந்த மரணத்தை கொடுத்துட்டாங்க. ஓடி ஒளிஞ்சா கூட நீங்க மலைகளுக்கு மேல ஓடி ஒளிஞ்சா கூட தண்ணீருக்கு தப்பிக்கிறதுக்கு மலைகள் மூடத்தக்கதாக அங்கேயே என்ன வந்துச்சுங்க? 15 முழம் உயரத்திற்கு தண்ணீர் வந்ததாக வேதவசனத்துல வாசிக்கும். எல்லாமே அழிஞ்சிடுச்சு. நீர்வாழ் உயிரின மீன், அப்புறம் திமிங்கலம், சுறா அதெல்லாம் செத்து இருக்காது. கரெக்டா? எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது அழியாது இல்லையா? அதுக்கு சந்தோஷம் தானே. கூடவே தூதர்கள், அந்த பாவம் செஞ்ச தூதர்கள் இருக்காங்க, தேவ தூதர்கள், அவங்கள என்ன பண்ணல தேவன்? அழிக்கல. ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்கள என்ன பண்ணிட்டாரு? அடைச்சு வச்சுட்டு. வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் இந்த பாவம் செஞ்சு என்ன பாவம் செஞ்சாங்க? மனுக்குலத்தை அழிச்சு நாசம் பண்ணது இவங்க தான் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க பாவம் செஞ்ச தூதர்கள். இந்த வார்த்தை நீங்க மறந்துட வேண்டாம். எப்ப பாவம் செஞ்ச தூதர்னாலும் என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னா முதலாம் உலகத்தில் கூடிய மனுக்குலத்தை சீரழிவுக்கு கொண்டு வந்து இவங்க தான் அப்படிங்கறத நீங்க மறந்துட வேண்டாம். வாசிங்க தொடர்ந்து. அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வளப்பண்ணி. ஆமாங்க அன்பான சகோதரர்களே, இதைதான் நம்ம யூதா சொல்லும் போதும் இந்த காரியம் சொல்றாங்க. கரெக்டா இந்த தூதர்கள் மாத்திரம் அவங்கள அழிக்கல. ஆனா அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு வரைக்கும் அவங்களை என்ன பண்ணியாச்சு? கட்டி வச்சிருச்சு. பாருங்க, இந்த தேவதூதர்கள் எங்க கட்டி வச்சிருக்கிறாங்க? போன வாரம் படிச்சுமே, நரகத்துல தள்ளியா? அப்ப நரகமா? செயல்பட முடியாத நிலைமைன்னு சொல்லி படிச்சோம். டாக்டரு அப்படின்ற வார்த்தை கரெக்டுங்களா? டாக்டரு அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துலதான் செயல்பட முடியாம அவங்க கட்டி வைக்கப்பட்டிருக்காங்கிறது வந்து ஒரு அடையாள பாசை. கட்டி வைக்கிறாங்கன்னா நீங்க போன இந்த ஆடு மாடு கட்டி போட்ட மாதிரி கட்டி போடல. அவங்க கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கவனிங்க, பாட முடிப்போது
சரியா? ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவங்களை எப்படி கட்டி வைக்கிறதுனா, செயல்பட முடியாத நிலைமை. தங்களுடைய ஆதி மேன்மையை ஆதி மேன்மைனா முதல்ல அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு உருவம் போய் எடுப்பாங்க. மனுஷனா மாறி என்ன பண்ணுவாங்க? பூமியில வேலை செய்வாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பரலோகத்துக்கு போவாங்க. அப்ப பரலோகத்துக்கு போவாங்க, பூமியில இருப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன் தடை செஞ்சுட்டாரு. எங்க? பரலோகத்துக்கு போறத, தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு பிரவேசிக்கிறத தேவன் தடை செஞ்சுட்டார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? பூமியிலேயே சுத்திட்டு இருக்காங்க. எப்படி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்கள தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகள், பிசாசு பிடிச்ச மனுஷங்க அப்படின்னு சொல்லி, இந்த அசுத்தாவிகள் இன்னைக்கு அசுத்தாவிகளுடைய கிரியைகள் நல்லா பேசுறாங்க இல்லையா, படிக்கிறோம் இல்லையா? அந்த அசுத்தாவினுடைய கிரியைகளாக இன்னைக்கும் பூமியில இருக்கு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த தூதர்கள் தான் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய ஆண்டவரை நோக்கி அவங்க பேசுறாங்க. எப்படி பேசுனாங்கன்னா, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க ஏன் காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டுச்சு. அந்த காலத்துக்கு முன்னாடியே நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாரோ அப்படின்னு அவங்க நினைச்சு பயந்துட்டாங்க. அப்போ எப்படி இவரு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தேவதூதர்கள். ஆக்சுவலா நல்ல தேவதூதர்களா இருந்தவங்க இப்ப பாவம் செஞ்சு தேவதூதர்களா ஆயிட்டாங்க. அந்த தேவதூதர்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கிடக்குறாங்க. அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த ஆதி மேன்மையை இழந்துட்டாங்க. இப்ப பூமியில இருக்கிறாங்க. பூமியில அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மோசமான செயல்பாடுகளை செய்துட்டு இருக்கிறாங்க. ஜனங்களை மோசம் போக்கக்கூடிய வேலை தான் அவங்க முதல்ல இருந்து செய்யறாங்க, இப்பவும் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாவம் செஞ்ச தூதர்கள் அசுத்த ஆவிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த முதலாம் உலகம் காரியங்கள் பாருங்க. அங்க யாருதான் காக்கப்பட்டா? நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. ஜலப்பிரளயம் வந்துச்சு, எல்லாரையும் அழிச்சது. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் அந்த ஜலம் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஜலம் எங்கிருந்து வந்துச்சு? பாடத்தினுடைய ஆரம்பத்துல பேசணும் இல்லையா? பூமிக்கு மேல ஒரு பெரிய ஒரு தண்ணீர் படலம் அதனால சூழப்பட்டுச்சுன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? தேவன் என்ன பண்ணாரு? அவ்வளவு தண்ணீரை கொண்டு போய் மேல ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஜலப்பிரளயத்துல வானத்தின் மதகுகள் திறந்துச்சுன்னு சொல்லி வசனம் வாசிக்க, எல்லா தண்ணீரும் பூமிக்கு இறங்குச்சு. ஒட்டுமொத்த பூமியும் மூடுச்சு. எல்லாமே அழிஞ்சாங்க. தண்ணீர் வடிஞ்சது. தண்ணீர்லாம் ஒரு இடத்துல கடலா சேர்ந்துச்சு. வெட்டாந்தரை உருவாச்சு. இந்த பேழை அரராத் அப்படின்ற ஒரு மலையில போய் லேண்ட் ஆச்சு. ஒரு வருஷம் தண்ணீர் வடியணும், பூமி இருகணும், காயணும். இதான் சேரும் சகதியுமாக இருந்தது இல்லையா? அது பூமி காயணும். வெளியே வந்தாங்க. வெளியே வரும் பொழுது இரண்டாம் உலகம் ஆரம்பமாது. இப்போ வெளியே வந்து பார்த்தா முதலாம் உலகத்து போல இல்ல. சூரிய வெளிச்சம் நேரடியாக படுது அவங்க மேல, சுருக்குன்னு சுடுது. இதுதான் இங்கிருந்துதான் இரண்டாம் உலகம் ஆரம்பமாகுது. முதலாம் உலகம் முடிஞ்சது. அந்த மலை நின்றதுக்கு போது ஒரு வானவில் அடையாளத்தையும் கூட தேவன் அங்க வச்சாங்க. இனிமேல் நான் ஜலப்பிரளயத்தினால இந்த பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையின் சின்னமாக. ஆக்சுவலா வானவில் ஒரு ரவுண்டு தான், நமக்கு பாதி தான் தெரியும். நீங்க பிளைட்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரு சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம என்ன பாடத்தை நம்ம எங்க நிறைவு செய்யறோம் அப்படின்னா, நோவாவினுடைய குடும்பமும் ஒரு புதிய உலகத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. புதிய உலகம் சொன்னா அது பூமி அதேதான். ஆனா எந்த மனுஷர்களும் இல்ல, எந்த மிருக ஜீவன்கள் இல்ல. இவங்களோட பேழையிலிருந்து வந்த அந்த மிருகங்கள் மாத்திரம்தான் கூட இருக்கு. பறவைகள் இருக்கு. கூட இந்த 8 பேர் இருக்கிறாங்க. இந்த 8 பேரை கொண்டு ஒரு புது உலகம் ஆரம்பம் ஆகுது. அந்த புது உலகம் அது இரண்டாம் உலகமாக நம்ம அடுத்த வாரம் நம்ம பாடம் பார்க்க போறோம். இப்போ தேவன் எதிர்பார்த்த அந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததி முதலாம் உலகத்துல கிடைச்சுதா? இல்ல. ஆனா முதலாம் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நீதிமானுடைய குடும்பத்தை எடுத்து இப்ப இரண்டாம் உலகத்துல ஒரு திரும்ப புதுசா கட்டமைக்கிறாங்க.
நோவாவினுடைய குடும்பத்தின் மூலமாக ஒரு புது உலகத்தை உருவாக்குறாங்க. அந்த உலகத்துக்கு பேரு 2ஆம் உலகம். இப்ப தேவன் எதிர்பார்த்த அந்த ஒரு தெய்வ விபத்தில் சந்ததி நோவாவினுடைய மூலமா, நோவாவுடைய வம்சத்தின் மூலமா உருவாச்சா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும். பொறுமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.